தினம் ஒரு தேவ அதிகாரம். திருப்பாடல்கள் 92, 93, 94. புகழ்ச்சி பாடல். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது பிழறாமையையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். உம் வலிமை மிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை, உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. அறிவிலிகள் அறியாததும் மூடர் உணராததும் இதுவே. பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம், தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம். ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே. நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர். ஏனெனில் ஆண்டவரே, உம் எதிரிகள், ஆம், உம் எதிரிகள் அழிவது திண்ணம். தீமை செய்வோர் அனைவரும் சிதறுண்டு போவர். காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர். புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர். என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார கண்டேன். எனக்கு எதிரான பொல்லார்க்கு நேரிட்டதை நான் காதார கேட்டேன். நேர்மையாளர் பேரிச்சை மரமென செழித்தோங்குவர், லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்போர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர், என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர். கடவுளின் அரசாட்சி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். ஆண்டவரே, ஆறுகள் குதித்தெழுந்தன, ஆறுகள் இரைச்சலிட்டன, ஆறுகள் ஆரவாரம் செய்தன. பெருவெள்ளத்தின் இரைச்சலையும் கடலின் ஆற்றல் மிகு பேரலைகளையும் விட ஆண்டவர் வலிமை மிக்கவர். அவரே உன்னதத்தில் உயர்ந்தவர். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவரே, அனைவரின் நீதிபதி, அநீதிக்கும் பழிவாங்கும் இறைவா. ஆண்டவரே, அநீதிக்கு பழிவாங்கும் இறைவா, ஒளிர்ந்திடும். உலகின் நீதிபதியே, எழுந்தருளும். செருக்குற்றோருக்கு உரிய தண்டனை அளியும். எத்துணை காலம் ஆண்டவரே, எத்துணை காலம் பொல்லார் அக்களிப்பர். அவர்கள் இருமாப்புடன் பேசுகின்றனர். தீமை செய்வோர் அனைவரும் வீம்பு பேசுகின்றனர். ஆண்டவரே, அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர். உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். கைம்பெண்டீரையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர். திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர். ஆண்டவர் இதை கண்டுகொள்வதில்லை, யாக்கோப்பின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர். மக்களிடையே அறிவிலிகளாய் இருப்போரே, உணருங்கள். மதிகேடரே, எப்பொழுது நீங்கள் அறிவு பெறுவீர்கள்? செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ? கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ? மக்களினங்களை கண்டிப்பவர், மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ? மானிடரின் எண்ணங்கள் வீணானவை, இதனை ஆண்டவர் அறிவார். ஆண்டவரே, நீர் கண்டித்து உம் திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர். அவர்களின் துன்ப நாள்களில் அவர்களுக்கு
அமைதி அளிப்பீர். பொல்லாருக்கு குழி வெட்டப்படும். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பர். என் சார்பில் பொல்லாருக்கு எதிராக எழுபவர் எவர்? என் சார்பில் தீமை செய்வோர்க்கு எதிராக நிற்பவர் எவர்? ஆண்டவர் எனக்கு துணை நிற்காதிருந்தால் என் உயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும். என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது, ஆண்டவரே, உமது பேரன்பு என்னை தாங்கிற்று. என் மனதில் கவலைகள் பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது. சட்டத்திற்கு புறம்பாக தீமை செய்யும் ஊழல்மிகு ஆட்சியாளர் உம்மோடு ஒன்றாக இணைந்திருக்க முடியுமோ? நேர்மையாளரின் உயிருக்கு உலை வைக்க அவர்கள் இணைகின்றனர். மாசற்றோர்க்கு கொலை தீர்ப்பு அளிக்கின்றனர். ஆண்டவரோ எனக்கு அரணானார். என் கடவுள் எனக்கு புகலிடம் தரும் பாறை ஆகிவிட்டார். அவர்கள் இழைத்த தீங்கை அவர்கள் மீதே திரும்பி விழ செய்வார். அவர்கள் செய்த தீமையின் பொருட்டு அவர்களை அழிப்பார். நம் கடவுளாம் ஆண்டவர் அவர்களை அழித்தே தீர்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு புகழ். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.